ஸ்டுடியோ கிரீன் 2007 ஆரம்பிச்ச பயணம். இந்த ட்ரெய்லர் ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டுடியோ கிரீனே கோல்ட் பிளேட்டடா தான் இருக்கு. ஐ திங்க் யூ ஷுட் சீரியஸ்லி கன்சிடர் கெட்டிங் யுவர் செல்ஃப் அ கோல்ட் பிளேட்டட் ஸ்டுடியோ கிரீன் லோகோ. பிகாஸ் ஐ திங்க் இதுதான் உங்களோட ஒரு அல்டிமேட் அச்சீவ்மெண்ட்டா பார்க்குறேன் இந்த படம். இதனை தொடர்ந்து உங்களோட அடுத்த ஃபேஸ் மாதிரி நான் பார்க்குறேன் மேம். யூனோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொடியூசிங் a film of this size. So without wasting any time, Neha ma'am, co-producer, can we have you onto the stage to invite our delegates, please? கருப்பு உழைப்போட சின்னம் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். படம் சயின்ஸ் ஃபிக்ஷனா இருந்தாலும் சரி, பீரியட் ஃபேண்டசியா இருந்தாலும் சரி, எங்கால் ஸ்வெட்ஷர்ட்ல தான் வருவாரு. இசையமைப்பாளர் அன்பண்ணன் ஜிவி பிரகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த மகதீரால லேர்ன் பண்ண கிராபிக்ஸை அடுத்த கட்ட படங்கள்ல ராஜமௌலி சார் யூஸ் பண்ண மாதிரி ஏற்கனவே கிஷோர் சாரோட ஒரு பயணத்தை போட்டு தான் உனக்கு இப்போ பாரு நான் இப்போ நம்ம ஒன்று பண்ணலாம், அப்புறம் ஒரு பெரிய படம் தரப்பாரு, அந்த மாதிரி உங்களே ஒரு செட்டிங் இருக்கு. லவ்லி ஒர்க் சார். அவரை தொடர்ந்து ஆர்ட் டைரக்டர் எஸ் மூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த கதையோட உலகத்தையே அவர் தான் நம்ம முன்னாடி உருவாக்கி காமிச்சிருக்காரு. போற போக்க பார்த்தா எனக்கு தெரிஞ்சு சியான் சாரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுனால ஸ்கெட்ச் 2ல ஒரு நார்த் சென்னை பையனா நடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. டேனியல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மிஸ்டர் டேனியல் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். சூனியக்காரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மாளவிகா மேம் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் அவங்களுக்கு கொடுத்துருக்கு இந்த படத்துல. அவங்க என்ன ஏது அந்த கேள்விகள்லாம் ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ். சினிமாவில் எப்பவுமே என்டார்ஸ்மெண்ட் ரொம்ப ஒர்க் ஆகுங்க. பார்வதி ஒரு படம் நடிக்கிறாங்கன்னா அந்த படத்தோட ஸ்டாண்டர்டை நம்ம அப்பவே முடிவு பண்ணிடலாம். பார்வதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். The Chiyan Vikram onto the stage please. ரஞ்சிதா, நான் இந்த போஸ்டர் பார்க்கும்போது தெரியுது அந்த சாருக்கு ஏற்பட்ட அந்த ஆக்சிடென்ட்டுக்கான டீட்டெயிலிங் கதையில நீங்க வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த தழும்புக்கு கண்டிப்பான முறையில் ஒரு டீட்டெயிலிங் இருக்கும். அண்ட் ஜியான் சார், இந்த வாட்டி படம் பார்க்கும்போது எவ்ரிபடி இஸ் கோயிங் டு பி இன் அ ஷாக். யூனோ இவ்வளோ ஆண்டுகளாக வந்து உங்களோட உடல் உழைப்பு எல்லாருக்குமே தெரியும், பட் இம்முறை இட்ஸ் கோயிங் டு பி மச் ஹையர். எப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு பிள்ளையார் சொல்லி முக்கியமோ அதே மாதிரி மிஸ்டர் தனஞ்சயனும் முக்கியம். ஸ்டுடியோ கிரீன் சிஓ தனஞ்சயன் சார், a few words please. இங்கு வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஆக்சுவலி நேஹா மேம் தான் பேசுறேன்னு சொன்னேன். அவங்க தான் சொன்னாங்க நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஞானவேல் சார் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்னால அவரால் இங்கே கலந்து கொள்ள முடியல. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அவருடைய நன்றியை தெரிவிக்க சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு. இவ்வளோ பெரிய ஆதரவு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு தங்களான் உலகளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்குன்னா அதுக்கு ஊடக நண்பர்களுடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெருசு. அதுக்கு நன்றி சொல்ல ஞானவேல் சார் உங்கள் எல்லோருக்கும் அவருடைய நன்றியை தெரிவிக்க சொல்லியிருக்காரு. இந்த பயணம் இந்த கடந்த 2 வருஷமா ரஞ்சித் சாரினுடைய இந்த மாபெரும் உழைப்பு. விக்ரம் சார் நம்ம சொல்லவே வேணாம். சியான் விக்ரம் சார்னாலே நான் வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். விடாமுயற்சி, அற்புதமான என்ன சார் அபரிதமான உழைப்பு. அண்ட் அதை விட இன்னைக்கு நீங்கள் அந்த ப்ரொமோ வீடியோ பார்த்தீங்க. அவரோட நான் திருப்பி ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தேன். அதே எனர்ஜி, அதே உழைப்பு, அதே அன்பு, அதே என்ன சொல்றது டெடிகேஷன் இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணுன்றதுக்காக அவர் கொடுத்த அந்த உழைப்பு. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நடுவில், ஆயிரக்கணக்கான மக்கள் நடுவில் இந்த படத்தை கொண்டு போய் இன்னைக்கு ஆந்திராலையும் சரி, தமிழ்நாட்டிலையும், கேரளா, கர்நாடகா எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய லெவலில் இந்த படத்தை கொண்டு போய் ரீச் பண்ண சியான் விக்ரம் சாருக்கு ஸ்டுடியோ கிரீன் சார்பில் மிக்க நன்றி சார். நீங்க இந்த படத்துல கொடுத்த உழைப்பு மாபெரும் உழைப்பு. அதுக்கு பிறகு இந்த ப்ரொமோஷன் கொடுத்த உழைப்பு ஒரு பெஞ்ச்மார்க் உழைப்பு. தமிழ் சினிமாக்கு நான் சொல்லுவேன் பெஞ்ச்மார்க் உழைப்பு. அதாவது ஒரு நடிகர் ஒரு திரைப்படத்தில் நடிச்சா மட்டும் பத்தாது, அதை மக்கள் மத்தியில் பெரிய லெவலில் ரீச் பண்ணி அதை ப்ரொடியூசர் அந்த படம் எல்லா வகையிலும் பெரிய வெற்றி அடையணுன்றதுக்காக அவருடைய டோட்டல் 200% சப்போர்ட்டை கொடுத்து என்ன சொல்றது கூஸ் பம்ப் தான். ஒரு இடத்துலையும் நான் பார்த்து வேந்துட்டே இருந்தேன். அந்த கூட்டத்தின் நடுவில் என்ன உள்ள போனால தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த அவருடைய அந்த என்டர்டெயின்மெண்ட் அங்கே எப்படி அந்த ஆடியன்ஸை கேதர் பண்ணி அந்த ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணி
அவங்களுக்குள்ள தங்களான் படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை உண்டாக்குன சியான் விக்ரம் சாருக்கு எங்கள் ஸ்டுடியோ கிரீன் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். ரஞ்சித் சார், எல்லா இடத்துலையும் லாஸ்ட் 2 days உங்களை மிஸ் பண்ணாங்க. என்கிட்ட நிறைய வந்து கேட்டது என்னென்ன, ரஞ்சித் சார் வரலன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டே இருந்தேன். அவர் வந்த எல்லா ஊர்லேயுமே மிகப்பெரிய ஒரு பெரிய ஆரவாரமான ஒரு ஃபேன் பேஸ் அவர் உருவாக்கி இருக்காரு. அவங்க எல்லாருமே வந்து ரஞ்சித் சார் கூட ஃபோட்டோ எடுக்கணும், ரஞ்சித் சாரோட நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. வைசாக்ல நேற்று வரும்போது என்கிட்ட கேட்டு எல்லாரும் என்னன்னா எங்கே சார் ரஞ்சித் சார் இல்லைன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் வந்து சார்ட்ட சொல்லிடுறேன்னு மைக்லேயே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ அந்த அளவு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கின படமா இன்னைக்கு இந்த டீம் பண்ணியிருக்காங்க. ஒரு அற்புதமான படைப்பு. நாளைக்கு நேரம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. எதுக்காக இந்த விழா இப்போ நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி, நாளைக்கு படம் ரிலீஸ்க்கு முன்னாடினா ஊடக நண்பர்களுக்கு நன்றி சொல்லதான். இந்த அளவு இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து உங்களுக்கு நன்றி. நாளைக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு உழைப்பை இந்த டீம் கொடுத்துருக்கு. அண்ட் வெல் டிசர்விங். அந்த ப்ரொமோஷன் எப்போடும் சரி, படமும் சரி, எல்லாமே சேர்ந்து உங்களை கண்டிப்பாக 200% திருப்தி அளிக்கும், 300% உங்களை வந்து கொண்டாட வைக்கும்ன்ற நம்பிக்கையோட காத்திருக்கோம். இந்த நேரத்தில் நான் வந்து 3 பேர் சியான் சாரோட சேர்ந்து இந்த ப்ரொமோஷனில் அவ்வளோ அற்புதமான நடிப்பை மட்டும் கொடுக்காம கான்ட்ரிபியூஷன் டு ப்ரொமோஷன். ஒன்று வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்து நம்மளுக்கு ப்ரொமோஷனில் ஒரு ராக் ஸ்டாராக மாறின டேனியலுக்கு நன்றி. நிறைய இடத்துல இன்னைக்கு நான் வைசாக்ல ஏர்போர்ட்ல உள்ள என்ட்ரி ஆகிறேன். நிறைய செல்ஃபி, எல்லாரும் செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு டேனியல் கூட கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் தலைவா இங்கே செட்டில் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோ அவளுக்கு ஒரு ப்ரொமோஷனில் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு அவருடைய உழைப்பு. மாளவிகா மோகனன் ஃபுல் டெடிகேஷன் இந்த படத்துக்காக. அற்புதமான ஒரு ப்ரொமோஷன் எஃபர்ட். ஃபினாமினல்மா, யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். ஐ திங்க் யூ ஆர் கோயிங் டு கோ பிளேசஸ் இன் இந்தியன் சினிமா. ஐ விஷ் யூ ஆல் த சக்ஸஸ். இந்த படம் ஒரு பெரிய லெவலில், பேன் இண்டியா லெவலில் உங்களை கொண்டு போகுது. அடுத்த கட்டம் போகிறீங்க. பார்வதி பற்றி நம்ம சொல்லவே வேணாம். பார்வதி மேடம் எங்கள் பூ பார்வதி, மரியான் பார்வதி, அது பிறகு உள்ளுக்குன்னு நிறைய அற்புதமான படைப்புகளில் தன்னை ஒரு பெரிய நடிகையாக இன்னைக்கு நிலைநிறுத்திருக்கிற பார்வதி அவர்களும் எல்லா ப்ரொமோஷன்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணி பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேடையில் இதை டைம் எடுத்துகிட்டு அவங்களை தேங்க் பண்ணுறதுக்காக ஸ்டுடியோ கிரீன் சார்பில் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த படம் நாளைக்கு 6 நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் கொண்டாடுவீங்க, ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க. அந்த கொண்டாட்டத்தில் நாங்கள்லாம் ஸ்டுடியோ கிரீனில் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் எல்லோருமே காத்திருக்கிறது இந்த படம் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்த போகுது, என்ன மாதிரி விஷயங்களை பேச போகுது, இந்த உழைப்புக்கு என்ன மாதிரி அங்கீகாரம் கிடைக்க போகுதுன்னு எல்லோருமே உங்களோட சேர்ந்து நாங்களும் காத்திருக்கிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த டீமுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நான் உங்களை சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க சார். சார் படபட ஓடிட்டேன் நான். சார் மன்னிச்சிருங்க. நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணி நான் வந்து அவரை பேசணும்னு சொன்னேன். தெலுங்கு மீடியாவில் ஜிவி பிரகாஷ் சார் பேசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்களும் ஜிவி பிரகாஷ் சாருடைய மியூசிக்கை பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு தங்கலானேன்னு ஒரு பெரிய கூஸ்ப மூமெண்ட்ஸை உருவாக்கி இருக்கீங்கன்னா உங்களுடைய பாடல்களும் மினிக்கல் ஆரம்பிச்சு தங்கலானே இன்னைக்கு எல்லா பாடல்களும் பெரிய லெவலில் வெற்றி. அண்ட் அதோட சேர்ந்து எனக்கு வந்து நிறைய தியேட்டரோட சொன்னாங்க, சார் பாட்டு வெற்றி அடைஞ்சாலே படம் சூப்பர் ஹிட் சார் சொன்னாங்க. அந்த வெற்றியை இந்த பாடல்கள் மூலமாக கொடுத்த ஜிவி சாருக்கு நன்றி. ப்ரொமோஷன் உங்கள் சப்போர்ட்டும் சரி, பாடல்களும் சரி. அடுத்து பிஜிஎம் நாளைக்கு நாங்கள் பார்த்து சொல்ல போகிறோம். என்ன தெரிக்க விட்டுருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல, அந்த தெரிக்க விடுறதுக்காக காத்திருக்கிறோம் ஜிவி சார். சாரி, மன்னிச்சிருங்க, உங்களை டப்புன்னு மிஸ் பண்ணிட்டேன். நம்ம நண்பர் இல்லை, அப்படி நம்ம பேனருடைய நடிகர் மறந்துட்டேன். அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லா படத்துக்கும் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது. ஆனால் அந்த உழைப்புன்றதை தாண்டி, அந்த 100% தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீமாக எல்லாருமே உழைச்சிருக்காங்க. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டு அது எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியுது. அதை எல்லோரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. நம்ம எவ்வளோ உழைச்சாலும் அது வந்து ஸ்க்ரீனை தாண்டி தெரியணும் அந்த உழைப்பை அவங்க பண்ணியிருக்காங்கன்றதை வந்து நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு அந்த உழைப்பை வந்து எக்ஸ்ட்ரீம் அதாவது இதுக்கு ஒரு அதுக்கு ஒரு பீக் இருக்கும். அந்த அளவுக்கான ஒரு உழைப்பை வந்து அந்த படத்தில் போட்டிருக்கோம் எல்லாருமே. ஸோ ரொம்ப நம்பிக்கை இருக்குது தங்களான் மேலே. எனக்கு ரொம்ப ரொம்ப இதை நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன். ஏன்னா சில படங்களில் தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆயிரத்தில் ஒருவன், மதராசப்பட்டினம், அதுக்கப்புறம் வந்து இப்போ தங்கலான், அசூரன், சூரை போற்ற, அந்த மாதிரி எனக்கு அந்த லிஸ்ட்டில் நான் தங்கலானை பார்க்குறேன். ஆயிரத்தில் ஒருவன் அப்போது நிறைய பேர் வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க, இதை வந்து கொண்டாட தவறிட்டோம், இதை வந்து மிஸ் பண்ணிட்டோம், சினிமா வந்து நம்ம வந்து இதை கொண்டு போய் நம்ம ட்ரெஷராக நம்ம வந்து ட்ரீட் பண்ணி கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா ஒரு லாங்குவேஜில் வந்து அந்த படங்களை வந்து எம்ப்ரேஸ் பண்ணி அதை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு வந்து தங்கலானில் நமக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதில் ஒரு ஜென்யூனான ஒரு விஷயம் இருக்குது. சினிமாவை ஃபார்வர்டாக கொண்டு போகிறதுக்கான எல்லா உழைப்பும் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ எல்லாருமே அதை
எடுத்துகிட்டு கொண்டாடுவாங்கன்னு நம்புகிறேன். எல்லாருமே அவங்க 100% போட்டிருக்கோம். நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸ்கோராக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரைபல் லைஃப்பை வந்து இசையாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரைபல் வந்து பெருசாக சினிமாவில் கவர் பண்ணலை, தமிழ் சினிமாவில் பெருசாக வந்து இசையாக கவர் பண்ணலை. சில படங்களை ராஜா சார் பண்ணியிருக்காங்க அந்த டைமில். இப்போ வந்து ட்ரைபல் அந்த சவுண்ட்ஸை வந்து பயங்கரமாக கவர் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஒரு இந்தியன் டச் நம்மளுடைய தமிழ் வாசத்தோட கலந்து ஒரு பேக்கேஜ், ஒரு இன்டர்நேஷ்னல் வுட்வின்ஸ் சவுண்ட்ஸு, நம்மளுடைய ட்ரைபல் சவுண்ட்ஸு, ட்ரைபல் ஃப்ளூட்ஸு, கேட்காத சவுண்ட்ஸ்லாம் பொறுக்கி எடுத்து சேர்த்து சேகரித்து பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ சார். நீங்கள் அடுத்து நடிக்கிற படத்தில் இந்த வாய்ஸ் சார் புது ஹஸ்கி வெர்ஷன் ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்குறேன் சார், ஃபுல் பேஸ் அப்படி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஜிவி பிரகாஷ் ஆன் ஸ்டெராய்ட்ஸ்ன்னு தான் போட்டுட்ருக்காங்க சார் பாடலை ஒரு வாட்டியும் கேட்கும்பொழுது. அதனைத் தொடர்ந்து வந்து ஒரு 10-15 படங்கள் பண்ணதுக்கப்புறம் வர வேண்டிய ஒரு கதைக்களத்தை இவ்வளோ சீக்கிரம் ஹேண்டில் பண்ணுறதுன்றதை நான் ரொம்ப ஒரு பிரமிப்போட பார்க்குறேன். மிஸ்டர் கிஷோர் குமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வந்திருக்க பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், இங்கே வந்தாலே அஸ்கி பாய் வாய்ஸ் தான் வருது. அனைவருக்கும் நன்றி. குண்டு ஆடியோ லான்ச்சில் இதே ஸ்டேஜ் தான். அப்போ ஒரு 3 பேருக்கு முக்கியமாக நன்றி சொல்லியிருந்தேன். 3 அண்ணனுங்க. மறுபடியும் அதே 3 அண்ணன்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறது வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஐ கம்ப்ளீட் அ ஸ்மால் சர்க்கிள் அப்படின்னு நினைக்கிறேன். சினிமாவை லவ் பண்ணி வந்த எனக்கு தங்கலான் வந்து இட்ஸ் ஒரு நல்ல கம்ப்ளீட்டு. இதுக்கப்புறம் தான் நான் என்னோடய ஜேர்னி வந்து சினிமாட்டோகிராஃபராக வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதில் 3 பேர் என்னோட கூட பிறந்த அண்ணன் டோஜோ. அவர் தான் எனக்கு விஷுவல் மீடியமில் ஃபோட்டோகிராஃபி ஒன்று இருக்குது அப்படின்றது வந்து ஒரு கேமராவை ஒரு கண் எப்படி பார்க்குது அப்படின்றத வச்சு எனக்கு ஒரு கேமரான்னா இதுதான் அப்படின்றத வந்து எங்கள் அண்ணன் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபிலேருந்து சினிமாட்டோகிராஃபின்னு ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு இருக்குது, அதுக்குள்ளே அழைச்சிட்டு போனது வந்து முரளி அண்ணா. முரளி அண்ணா இல்லைன்னா நான் அந்த ஸ்டேஜில் இப்போ இல்லை. அந்த முரளி அண்ணாவுக்கு எனக்கு என்னோட நன்றிகள். சினிமாட்டோகிராஃபி உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ற வாய்ப்பை வந்து அடுத்தடுத்து குண்டுலேருந்து, நட்சத்திரம் நகர்லேருந்து, இப்போ தங்கலான்லேருந்து எனக்கு கொடுத்த ரஞ்சித் அண்ணாவுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த 3 பேருக்கு எப்பொழுதுமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, ஆனால் என்னோடய ஹார்ட்டில் எப்பொழுதுமே இருப்பாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விக்ரம் சார், மாளவிகா மேம், பார்வதி மேம், டேனியல். இந்த 4 பேரும் இந்த 1 வீக்காக அடித்த டூர் வந்து வேறு லெவலில் ஒரு ப்ரமோஷனு. வெரி குட் ஃபண்டு சார். மோர் தென் அ வீக் சார். ஆமாம், யா சார். அது இட் வாஸ் ட்ரெமெண்டஸ். அவங்களோட எஃபர்ட் பார்த்தா நேற்று குண்டூரில் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, நான் வைசாக்ல இருக்காரு. அமேசிங் ஒர்க் சார். ஏன்னா நேற்று நான் ஒரு ஷூட்டில் என்ன இப்போ ரெயின் ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போது சடனாக எனக்கு ஞாபகம் வந்தது, கும்பகோணம் மென்ஸ் காலேஜில் நான் ஃபஸ்ட்டு விக்ரம் சாரை பார்த்தது வந்து அந்த ஹாஸ்டலில் நடந்த ரெயின் ஃபைட்டு. அந்த ரெயின் எப்படி அந்த சேது சார், நான் 6th ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் சார். அப்போது அங்கே வந்து ரெயின் எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னு ஒரு ஸ்கூல் பையன் பார்த்தது வந்து அப்படியே பைப்லாம் வச்சு அடித்தா ஒரு ஆர்டிஃபிஷியல் ரெயினை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க சார். அதுக்குள்ளே அவரோட காம்படிட்டர் ஒருத்தர் போட்டு பழப்பாங்க ஒரு ஃபஸ்ட்டு ஃபைட்டு சேதுல. அந்த ஷூட்டிங் பார்த்து நேற்று நான் ஒரு ஷூட்டில் வந்து மழை எடுக்கும் போது அது பயங்கரமாக கம்ப்ளீட் ஆனிச்சு. அதுக்கு முக்கியமான நன்றி ரஞ்சித் அண்ணாவுக்கு தான். ஏன்னா விக்ரம் சார் மாதிரியான ஒரு இங்கே ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லாருமே வந்து லெஜண்ட் தான். நான் தான் இருக்கிறதுலே ஒரு 2வது படம் 3வது படம் பண்ணுற ஒரு டெக்னீஷியன். அவர் 50வது ஆர்ட் டைரக்டர் வந்து 50வது படம் பண்ணுறாரு. செல்வா ப்ரோ 25வது படம். ஜிவி பிரகாஷ் சார் சொல்லவே தேவையில்லை. இருக்கிறதுலே ஜூனியர் நான் என்னை யாருமே ரேக் பண்ணவே இல்லை. இந்த சீனியர்ஸ்லாம் சேர்ந்து என்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். என்னோட டீம் நிறைய இடத்துல நான் எப்பொழுதுமே மிஸ் பண்ணிடுறேன். சினிமாட்டோகிராஃபி டீமில் வந்து ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. என்னோட ஃபோக்கஸ் பில்லர்ஸ் பாண்டியன், புஷ்பா இந்த படத்துக்கு ரொம்ப. ஏன்னா என்னதான் ராபின், திலக், ராகுல் வந்து கஷ்டப்பட்டு அகமத் சார் ஜிம்மியில் ஷாட் எடுத்தாலும் ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபஸ்ட் டேக்கே ஓகே ஆகிடும், அந்தளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 2 பேருக்கு ரொம்ப நன்றி. ராபின்க்கு விக்ரம் சார் எப்பொழுதுமே சொல்லிட்டுருப்பாங்க ராபின்னு.
ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ஆப்ரேட்டர் ராபின். அதே மாதிரி கிம்பிளில் வந்து திலக் வந்து ஒரு முக்கியமான ஒர்க் பண்ணியிருந்தான். இப்போ ராகுல் வந்து ஒரு ஷெட்யூல் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாரு, அவங்களுக்கு நன்றி. என்னோட சினிமாட்டோகிராஃபி டீம் விஜி, லோகேஷ், பிரகாஷ், ராம், கார்த்தி, ஜெகதீஷ் எல்லாம், ஏன்னா ரொம்ப சின்ன டீம். எங்கள் டீம் எல்லாருமே சின்ன பசங்க. அவர் சொன்ன மாதிரி ஒரு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணவங்களாம் கிடையாது. அவ்வளோ ஈஸியாக ஒர்க் பண்ணதுக்கான காரணம் ரஞ்சித் அண்ணனும் முரளி அண்ணனும் பேசும்போது நான் கூடவே நிற்பேன், என்ன பேசுவாங்கன்னு பார்ப்பேன், எப்படி ஒரு ஷார்ட்டை டிசைன் பண்ணுறாங்கன்றது பார்ப்பேன். அந்த லேர்னிங் தான் என்னை வந்து இந்த படம், ஏன்னா நிறைய பெரிய சினிமாட்டோகிராஃபர் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலும் அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அண்ணன் ஏன்னா முதல் நாள் வந்து ஒரு விஷயத்த வந்து லாக் பண்ணவே மாட்டார். அவர் மைண்டில் வேற ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். நான் நாளைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னும் போது சொல்கிறேன்டான்னுவார். காலையில் ஸ்பாட்டுக்கு வந்தோன்னே தான் அது ஒரு டிசைன் நடக்கும். அந்த டிசைனை வந்து இமிடியட்டாக அடாப்ட் பண்ணி ஒரு ஷார்ட்டை விக்ரம் சாரை வச்சு மேம் எல்லாரையுமே வச்சு ஒரு ஷார்ட் எடுக்கிறதுனா அது வந்து அவ்வளோ ஈஸியான கிடையாது, ரொம்ப டஃப்பு. ஒவ்வொரு நாளும் திடீர்னு திட்டு வாங்குவோம், திடீர்னு சூப்பரா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் சொல்லுவார், சில டைம் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் சொல்லுவார், சில டைம் சரியாக வரலன்னா ஏன்டா அப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு மூட் அவுட் ஆகிடுவார். அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து நம்புகிறேன். சீக்கிரமாக வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றிகள். இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, அடுத்தடுத்த ஸ்டேஜில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டிஓபி சார். அடுத்தபடியாக வந்து மூர்த்தி அவர்களை மேடை கழிக்கிறோம். ஒரு ஜாம்பி படம் பண்ணியிருக்காரு, சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணியிருக்காரு. இது பீரியடு. வாங்க சார். ஃபுல் கூலிங் கிளாஸ், ஆல் டைம் கண்ணு குளிர்ச்சியாக இருந்தால் தான் டிராயிங் நல்லா வரும். சரி, லெட்டர். அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கலான் திரைப்படத்தில் கலை இயக்குநராக பணியாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பு தந்த எனது சகோதரர் பா ரஞ்சித் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் அன்பு முத்தங்களும். அப்போ ஜேஎன் விக்ரம் சார், ஒரு காலகட்டத்திற்கும் இது கற்காலம் தொடங்கி 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பயணிக்கும் கதை. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அழைத்து சென்றிருக்கும் எங்கள் ஜேஎன் விக்ரம் சார் அவர்களுக்கு எங்களது பெரிய நன்றி. பார்வதி மேம், மாலவிகா மேம், டேனியல் சார் அனைவருக்கும் நன்றி. எங்கள் இசை அசுரன் கிங்ஸ்டன் ஜிவி பிரகாஷ் சார் அவர்களுக்கும், எனது சகோதரர் கிஷோர் பிரதர், செல்வா பிரதர், காஸ்டியூம் டிசைனர்ஸ் அனிதா பாப்பா, ஏகாம்பரம் மற்றும் அனைவருக்கும் நன்றி. எனது சுடேகர் நிறுவனத்தில் எனது 3வது திரைப்படம். தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு தரும் சுடேகர் நிறுவனத்திற்கும் எனது நீலம் நிறுவனத்திற்கும் நன்றி. சுடேகர் நிறுவனத்தில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும், நீலம் நிறுவனத்தின் சஞ்சய் பிரதர், சிவா பிரதர், காமராஜர் பிரதர் மற்றும் சிவா ஒரு டீம் அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக எனது உதவியாளர்கள் திராவிட், சிவா, சுகன்மாயா, ராஜி, சசி, அர்ஜுன், அலெக்ஸ், பிரபா, தீபா, நசீர் அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு உறுதுணையாக இருந்த கார்பெண்டர் டீம், மோல்டர்ஸ் டீம், பெயிண்டர்ஸ் அனைவருக்கும் எனது நன்றி. நன்றி சார். நீங்கள் சீக்கிரமாக முடிச்சதுக்காக தனஞ்சயன் சார் ப்ரைஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு. தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக இவருக்கு ஏதாவது நம்ம சீக்கிரமே ஏதாவது ஒரு அடமொழிலாம் யோசிச்சிடலாம். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூம் ரைடரு, பியானிஸ்ட் இந்த மாதிரி படத்தெல்லாம் நடித்தவர். ஆனால் கூடிய சீக்கிரம் ஸ்ட்ரெயிட் தமிழ் ஃபிலிமில் அஞ்சா நெஞ்சன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு டைட்டில் நடிப்பார்னு நினைக்கிறேன். மிஸ்டர் டேனியல், a few words please. வணக்கம். At the end of the clip there, Thangalan says to everyone, if you're not willing to die, don't be here, don't come here. And I feel the same about India. I feel the same about India. If you're not willing to live, don't come to India. We were prepared to die for Paranjit. We nearly did die. About how many times? 3 or 4 times we nearly died. This is an incredibly special place, and this is quite an emotional day for me today because Chennai became like my second home. The people of Chennai were amazing to me. Even before the film came out, they would shout, Mr. Daniel on the street, which was amazing. Paranjit asked me to come on this journey, this very spiritual journey. Chennai is spiritually connected to, obviously, Paranjit, Vikram. It's a very important place for them, Chennai. And they asked me to share in this spiritual journey with Thangalan. And I said yes. And I came.
and we worked so hard, 7 days a week, every day. And Paranjit pushes you like no other director pushes you. He is an extraordinary director, so talented. He's not just one of the best directors in Tamil Nadu. He's one of the best directors in India, without a doubt. As is my brother, Vikram. Is one of the best actors in India. And my other co-stars, who I just couldn't have done this film without. The amazing Malavika, who is incredible in this, never gives up, works so hard, is a star. And the powerful Parvati, who just was incredible in this film. They kept me going. We kept each other going with laughter, with humor, with generosity. They were amazing. They made me feel so welcome. And this is emotional for me because obviously this is my final day with this project, and then I'll be going back to the United Kingdom. But I've made a family here. I've made friends, and I will never forget Chennai. Never. I will never forget the people and the experience. There's so many people to thank. I mean, everyone on this stage. I mean, Kishore, you as a DOP, you are amazing. I mean, what people are going to witness up there is like artwork, and as for the artwork, I mean, we talked about it, didn't we, in the promotion? The artwork is just so beautiful. I mean, you look behind me there; it's incredible. No film in the world, and any film I've ever been part of, some directors don't give it much emphasis, but no film is made whole without music. Music and film is another, you might also well say it's another actor in the film, another lead actor. And G.V. Prakash, your music is just, it's part of Thangalan. It's incredible. This film couldn't be done without Studio Green. Yanavil Raja, Neha Raja, Danishan, thank you so much for being our escort around the promotion, around the whole of everywhere. I mean, I even lost count where, but Studio Green were amazing. The last thing I'm going to say is I think also, sorry, the crew worked so hard for us. Everyone, all the departments, they worked so hard. They never stopped. We couldn't have done this. All the actors, director, DOP, everyone. We couldn't have done this film without the crew. They were the most amazing crew. The last thing I want to say is this film, I think, is going to surprise you all. I think it's something. I think it's one of probably Paranjit's amazing, most supreme work. It's incredible piece. I'm really looking forward to seeing it. I hope you guys like it, and I just want to say I love you, Chennai, and I will miss you. I will miss Chennai. I will miss India, and thank you so much for making me feel so welcome. Thank you. Thank you. அடுத்தபடியாக மாலவிகா மேம், a few words please. Yes, ma'am. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். And I have to start off by saying to all my wonderful media friends that thank you for always supporting me. Since my day one in Tamil cinema, I have gotten so much love from you guys. And through the course of my short journey, hopefully it will be a long one, but it's my 4th film in Tamil, I've gotten so much support from you, so much love from you, so thank you. Periya periya nandri. இது எனக்கு ரொம்ப முக்கியமான படம். இது எனக்கு ஒரு எமோஷனலான மூமெண்ட். I spoke so much for 10 days during promotion, but now my hands are shaking.
since last 10 days, we were so busy promoting our film. Ella statelum, Ella languageslum, that suddenly, I came here and in my head I thought, Andariki Namaskaram. And I was like, no, wrong, wrong city. I'm confused where we are because that's how much we've jumped and, gone to different places to take the film to all of you, to give our love to all of you. Ranjit sir, I have to start off with you, the captain of the ship. Thank you for Aarati. I will not say much about the character because I think now from tomorrow our film belongs to you guys. So you all should speak about the movie and about the characters. But thank you for giving me one of the most incredible journeys of my, career. I will forever be grateful to you. I always describe you as, whenever anybody asks me how is Paranjit to work with, I say he's this very rare and very interesting combination of strong but sensitive. He will push you like nobody has pushed you before, but if I'm finding something hard, if I'm low, or if I'm, there were days on set where I cried, but I will not cry in front of people. I'll go to one corner and I will turn my face and I will, secretly cry, but he will notice that also. So he's that sensitive. And I've never worked with a director who's as incredible as he is. Thank you, sir. Vikram, sir, thank you for being the most amazing co-actor. Couldn't have done Tangalan with any other actor but you. You are so giving, you're so compassionate, so passionate. It's mind-blowing and it's inspiring to see such incredible generosity, Most actors are selfish in a scene. They will only think about themselves, They want to be better than everybody else. But he's the only actor I've worked with who will think about all the other actors performing equally well at the same time. And that is a very, very rare quality. And that is something I really admire in you. Parvati, it was, I said this before, but being around all of these incredible actors, I felt like a sponge, absorbing all the, learning so much from them and, just seeing how they were bringing these crazy characters to life. You are amazing in the film from whatever little I've seen, and I'm sure you'll wow everyone with your spectacular performance as usual. Danny, you are to come to a foreign country, to come to a foreign, completely new culture or a new language, new people, and to adapt the way you have is fantastic. And I'm sure you're, incredible. I've seen you doing incredible work in front of my eyes, and tomorrow the audience will see it too. And hope we see you in more Indian cinema, so you can come here more often. JV, you have killed it with the 10 days we did promotions, and we must have seen Tangalan trailer teaser at least 50 times? 50 to 70 times, and every time the songs would come and all of our heads would be like this, And that says a lot about what your work is in the movie. Kishore sir, my father is a cinematographer, and I know that they are probably they're one of the most hardworking. You're the first ones to come to set and the last ones to leave. And what you have done is, the way you've shot this movie, it looks like more cinema. And it's so unseen in Tamil cinema, even in Indian cinema, It's very rarely have we seen long single shots and just everything, just the texture, just the colors, everything. And I'm so excited to see it in the theaters tomorrow. The art direction, sir, was superb. It, it pulled us into that world, and that's only because of you and your work. Studio Green, thank you, Dhananjay sir, for taking us to so many lovely cities, for this amazing promotion. Thank you.
Neha. I hope we work together more often. Janavel sir, who's not here today, thank you, sir. And one very important person I forgot to thank during my audio launch, Anita Ranjit, who designed Arati's look. And it's fantastic. She designed the costume and it's beautiful, it's magical, it's mesmerizing, and thank you for making Arati look so good, Anita. She doesn't like it when I call her Anita Akka, so. Anybody else I'm forgetting? The entire team, the list can go on, but thank you to the entire team. My hair makeup for this crazy look that Arati has. Tattoo team, to Ranjit sirs, amazing assistant directors. Thank you. ஃபார்ச்சூன் டெல்லர் மாதிரி ஒரு கதாபாத்திரம் வரும். அப்படிதான் உங்களோட கதாபாத்திரம் இருக்குன்னு நான் நம்புறேன். ஐ திங்க் இட்ஸ் கோனா சேஞ்ச் தி ஃபார்ச்சூன்ஸ் ஆஃப் சினிமா. இவங்களோட முதல் படம், இஃப் ஐம் நாட் ராங், அவுட் ஆஃப் சிலபஸ் தானே மேம்? அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் அவுட் ஆஃப் சிலபஸ் தான் மேம். நீங்கள் மட்டும்தான் சில படங்களை பண்ண முடியும். யூ ஆர் அ ரிபெல் வித் அ காஸ், யூ ஆர் அன் அவுட் காஸ்ட் அண்ட் யூ ஹாவ் யுவர் ஓன் ஸ்வாக். அண்ட் ட்ரஸ்ட் மீ, பூத்த பூ இன்னும் பூத்துக்கிட்டே தான் இருக்குது. லெட் இட் நாட் ஸ்டாப். கொஞ்சம் குவைட் ஆஃபன் ஐ ஹோப் யூ பம்ப் இன் டு தமிழ் வர்தி ஃபில்ம்ஸ் தட் யூ சூஸ் டு டூ. ஃபியூ வேர்ட்ஸ் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க மேம். தேங்க்யூ அபிஷேக். சூப்பராக கலக்குறீங்க ஒவ்வொரு இன்ட்ரடக்ஷன்லும். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஆக்சுவலி இந்த தேங்க்யூ சொல்கிறதுனா அது இப்படி போயிட்டே இருக்கும். நம்ம எல்லோரும் சொல்கிற எல்லாருடைய பேரும் ஒன்று தான் இருக்கும். ஸோ ஐ எம் கோயிங் டு ட்ரை அண்ட் கீப் இட் ஷார்ட். அபிஷேக் கீப்ஸ் சேயிங் ஃபியூ வேர்ட்ஸ். முதல் மாதிரியாக இங்கே வந்து நான் பூ படத்தில் தான் நான் முதல் வாட்டியாக நடித்தேன். அதோட ப்ரொடியூசர் தான் தனஞ்சயன் சார். அந்த காலத்திலிருந்து தமிழில் வந்து இப்போவும் பூ பார்வதி, இல்லைனா மரியானில் நடித்த விஷயம், இல்லைனா சென்னையில் ஒரு நாள், உத்தம வில்லன், இதெல்லாம் பார்த்து நீங்களும் மீடியாவும் மக்களும் எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு இட்ஸ் பீன் அ பிளெஸ்ஸிங். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் எல்லாம் இருக்க மாட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு. ஆனால் ஒரு issues வந்து maybe we didn't get a chance before. Ranjit, I hope I'm not overstepping when I say this. You have already won. I hope you know that. வெற்றி உங்களுடையது தான். என் தங்கலான் படம் நீங்கள் பண்ணீங்க. இது இந்த விஷன் உங்களுடையது. ஸோ இந்த உலகம் நீங்கள் உருவாக்கிய இந்த உலகம் இப்போ இருக்குது, நம்ம மக்களுக்கு இருக்குது. ஸோ இட்ஸ் கோயிங் டு ஸ்டே தேர் ஃபார் பாஸ்டரிட்டி. ஸோ யூ ஹவ் ஆல்ரெடி ஒன். ஸோ ஐ ஹோப் யூ நோ தேட். தேங்க்யூ ஸோ மச். இது பாருங்கள், இப்போ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வி கீப் வெயிட்டிங். ஆக்டர்ஸ் ஆர் லைக் பெகர்ஸ். வி கீப் வெயிட்டிங் ஃபார் அ கேரக்டர். ஒவ்வொரு கேரக்டர்னாலும் இது இப்போ வந்து எப்போவும் நான் சொல்கிற ஒரு விஷயம், எனக்கு கடைசி டைம் தான் இப்போது நடிக்கிறதுக்கு ஒரு அவசரம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா I'd be so happy Gangamal would be my last, you know, because she has really transformed me. I think இது பார்க்கும்போது ஒவ்வொரு பொண்ணுக்கும் அந்த relatability to all the women written in it, including Arati. How do you call it? Sunyakari, is it? அப்படி ஆனாலும் she is one of us. So I just want to say thank you, Ranjit, for giving me your all, and I hope I did justice to Gangamal. இந்த படம் ஆர்த்தி சொன்ன மாதிரி, சாரி மாளவிகா சொன்ன மாதிரி, கிஷோர் சார், மூர்த்தி சார், நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த வேர்ல்டு இல்லைன்னா இந்த அலங்காரம், ஒரு நடிப்புக்கு அலங்காரம் ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நமக்கு வந்து அந்த நம்ம தினம் ஆரம்பிக்கிறதே அங்கே தான். ஸோ அவங்களோட ஆர்டிஸ்ட்ரி பார்த்து தான் we are always inspired to get into that world. So thank you so much. Thanks Anita. It was not easy. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐ திங்க் எஸ்பெஷலி விமன் ஐம் டாக்கிங் அபவுட். நம்ம பாடி பற்றி, பாடி இமேஜ் இஷ்யூஸ் எல்லாமே நிறைய இருக்குது, போயிட்டே இருக்குது அந்த பிரச்சனை. ஸோ அதுக்கு மேலே இந்த கங்கமால நடிக்கிறதுக்கு இல்லைனா ஆல் த விமன் ப்ளவுஸ் இல்லாமல் நடிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அந்த டைமில். தீஸ் ஆர் ஆல் லைக் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் we went through. ஸோ அதுக்குன்னு நம்ம சப்போர்ட்டிவாக கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அனிதா அண்ட் டீம், தேங்க்யூ ஸோ மச். Daniel, Malavika, I have to say this, Arjun, Hari and Preeti, and all the people who were in the village with us. You all helped me be Gangamal. Thank you so much. Tanga, உங்களோட அன்பு, நட்பு,
உங்களோட உழைப்பு இதை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஆர் தங்கலான். யூ ஹவ் லெட் அஸ் டு பிலீவ் தட் whatever the vision is, there are no limits to what an actor can give. அது திருப்பி அது ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ ஐ டேக் ஹோம் so much of inspiration from you, and I hope all the upcoming artists are watching you, see your commitment, and I just salute you, sir. Thank you so much. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். சில இயக்குனர்கள் வந்து யூனோ வேறு மாதிரி படங்கள் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே. பட் வென் ஐ திங்க் அபவுட் பாரஞ்சித் இன் பர்டிகுலர், அவர் ஒரு படம் ரிலீஸ் டயத்தில் அவர் மைண்டில் என்ன ஓடுனா, சொல்லப்பட்ட கருத்துக்கள் கரெக்டாக போய் ஆடியன்ஸ்க்கு சேருமா, இதுலேருந்து ஒரு நல்ல டிபேட் அரைஸ் ஆகுமான்னு தான் ஒரு வாட்டியும் அவர் யோசிப்பார். வேறு எதுவுமே ஒரு கன்சர்னாகவே அவருக்கு இருக்காது. ஆனால் இம்முறை அந்த ஒரு பேர், அந்த சியான் விக்ரம்ன்ற அந்த பேருக்கு அது மகுடம் சூட்டணும், அது ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாகவும் மாறணும். அஃப்கோர்ஸ் அவர் ஃப்ளைட்லலாம் கபாலி போஸ்ட்லாம் விட்டாங்க, பார்த்தாச்சு அதெல்லாம். பட் சியான் விக்ரம்ன்றது அது ஒரு எமோஷன். அது என்னன்னா ஒரு முறையும் வந்து இன்றைக்கும் ஒரு பூரி சாப்பிட்டுட்டு அண்ணன் தம்பி கல்யாணம் ஆயிருக்கும், இவன் சினிமான்னு சொல்லிட்டு இருப்பான். சினிமா சார்ந்த உழைப்பு போடுற எல்லாருக்குமே சியான் வந்து ரொம்ப ரெலவெண்ட்டான ஒரு 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 வார்த்தையாக நான் பார்க்குறேன், ஒரு மந்திர சொல்ல நான் பார்க்குறேன். அப்படிப்பட்டவருக்கு வந்து வெற்றியை கொடுத்தே ஆகணும்னு ரஞ்சித்தை நான் இசை வெளியீட்டு விழாவில் சொல்லும் போது ஃபேன்ஸ் ஆகி எங்களுக்கு வந்து அது ரொம்ப பர்சனலாக இருந்துச்சு. ரஞ்சித்தை நான் கருத்தை தாண்டி இன்னைக்கு வந்து சியான் விக்ரமுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவும் இருக்கும். அதனால் வந்து உங்களை இறுதியாக வந்து ஒரு சில வார்த்தைகள் பேச கூப்பிட்றேன். சாரி, என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. எல்லோருக்கும் ஜேபிஎம் கலந்த வணக்கங்கள். பிரசன்ட் மீடியா, ஃபர்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் இந்த படத்தை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. வந்து அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வந்து சிஎன் சார் என்னை நம்பினார். நான் அவர் கூட ஒர்க் பண்ணதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைச்சா நம்ம எழுதுறத நம்மளால் வந்து செம்மையாக வந்து எடுத்துட முடியுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையை என்னுடைய ஒரு ஆர்டிஸ்டிக் ஜேர்னியில் நான் இதை வந்து உங்ககிட்ட நான் வந்து பயங்கரமாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் ரொம்ப நன்றி. நிச்சயமாக ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் அதை பார்க்க முடியும். நேற்று கூட ஃபைனல் காப்பி பார்க்குறப்போ, ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டு எல்லோரும் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பார்க்குறப்போல அவ்வளோ உழைப்பு இருக்குது. பார்வதி அண்ட் வந்து மாளவிகா, டேனியல் அண்ட் ஹரி, பிரீத்தி, பசுபதி அண்ணன் அண்ட் அசோகன், லைக் எல்லாருமே வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து என்னென்னா, ஒரு டிரெக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க கிடைச்சா எந்த அளவுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து நம்ம நினைக்கிற அந்த கேரக்டரை வந்து உயிர் பெற வைக்க முடியும் அப்படின்றத வந்து ஒரு ட்ரூ லெஜெண்டாக இருந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் தே ஆல் அவங்க பயங்கரமாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்கிரிப்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்கள காசு பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏன்னா இவங்கள காசு பண்ணலைன்னா என்னால் வந்து இப்படி ஒரு குவாலிட்டியான ஒரு ஒர்க்கை வந்து தந்திருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் பர்சனலாக இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே. அண்ட் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இதில் வந்து பயங்கர கடினமான உழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் ஒரு சின்ன ஃப்ரேமில் கூட வந்து பேக்ரவுண்டில் வந்து இருக்கிறவங்க அவங்க வந்து பயங்கர எஃபர்ட்லெஸ்ஸாக எதுக்காக எனக்கு போயிட்டு இவ்வளோ உழைச்சாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் நான் ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுவேன், மன உளைச்சலாகவே சம்டைம்ஸ் ஆனேன். ஏன் இவ்வளோ வந்து என்னை நம்புகிறாங்க, ஏன் இவ்வளோ நடிக்கிறாங்க, ஏன் நம்ம என்ன சொன்னாலுமே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் யாரும் திட்டவும் மாட்டேன் அண்ட் வந்து லைக் வந்து எதிர்பார்க்கவும் மாட்டேன். ஆனால் வந்து எனக்கு ஒன்று வேணுன்றதை வந்து எனக்கு வேணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்குள்ளே இருக்கும். ஸோ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எப்படி இவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து நமக்காக இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. நாட் ஓன்லி ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் லைக் வந்து கிஷோர், மூர்த்தி சார் அண்ட் வந்து கிஷோரோட ஒர்க்லாம் வந்து உண்மையிலே வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு ஃபேம்குள்ளே வந்து அவன் போயிட்டான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணிக்கிறான். அண்ட் மூர்த்தி சார்லாம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக நான் என்ன கேட்டனோ அதை வந்து செம்ம சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஆர்ட் டைரக்டராக வந்து செம்ம சூப்பரான பெரிய சப்போர்ட் எனக்கு ஆக்சுவலி மூர்த்தி சார். அது மாதிரி நிறைய பேர் செட்டில் வந்து சவுண்டில் வந்து நம்ம அஜயன் குரூப் வந்து அவங்க லைவ் ரெக்கார்ட் பண்ணது வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரூபன் வந்து அதை ஃபைனலில் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து சவுண்டில் வந்து ஒரு பெரிய குவாலிட்டியை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து நீங்கள் படம் பார்க்குறப்போ அது உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் வந்து செல்வா வந்து என்னுடைய பெரிய தூணாகவே நான் நினைக்கிறேன். என்னோடய விஷனை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு
அது வந்து என் கூட வந்து எது வேணும் வேணான்னு ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நான் வேணான்றதை அவன் ஃபைட் பண்ணி உள்ளே வைப்பான், இது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டில் இன்னைக்கு காலையில் வரைக்கும் வந்து அவன் ஃபைட் பண்ணிட்டே இருக்கான். காலையில் கூட வந்து ஒரு 1 மினிட் வந்து நம்ம சிலதை வந்து கொஞ்சம் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து காலையில் வந்து ஒர்க் பண்ணி தான் இப்போ தான் வந்து அவுட்டே வந்து அமிச்சான். அந்தளவுக்கு வந்து செல்வம் வந்து பயங்கர சப்போர்ட்டிவான பர்சன். இன்னைக்கு இங்கே அவனால் வர முடியல, ஏன்னா அவன் காலையில் வரைக்கும் அவன் வந்து ஒர்க் பண்ணதுனால அவனால் வர முடியல. ஸோ இந்த மாதிரி ஸ்டண்ட்டு சாம் பண்ணார், அண்ட் வந்து காஸ்டியூமில் வந்து ஏகாம்பரம் அண்ட் அனிதா. ஸோ எல்லாருடைய ஒர்க்குமே வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக ஒரு நல்ல படத்தை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது. அண்ட் வந்து ஜிவி கூட வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எனக்கு இல்லை. அண்ட் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக ஃப்ரெண்ட்லியாக அவர் வந்து ஒர்க் பண்ணார். இந்த சவுண்டை என்னுடைய இந்த விஷுவலோடைய இந்த கதையோடைய ஒரு தன்மையை சவுண்டை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஒரு விஷுவல் வந்தது இல்லை, அப்போத்துலேருந்து மியூசிக்கை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அண்ட் வந்து அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும், ஏன்னா ஜி வர நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, நான் வந்து யோசிச்சு ஜிவிக்கிட்ட போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு நான் டிஸ்கஸ் பண்ணுறப்போ இல்லை ஜிவி கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு ஞானவேல் தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார். ஸோ அப்படி தான் அவங்க உள்ளே போனேன். ஜிவியோட பேசின ஒரு சின்ன டைம்லேயே வந்து எனக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டேன் ஜிவி கூட. அண்ட் வந்து அவர் வந்து அந்த படத்தை பார்த்த விதம், அவர் என்னை நம்பின விதம், அந்த ஸ்கிரிப்டை நம்பின விதம், அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன மாதிரி சவுண்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது. இன்றைக்கி ஒரு 3 சாங் வெளியே வந்திருக்கு. அந்த 3 சாங்கும் வந்து நீங்கள் மக்களால் வந்து கொண்டாடப்படுது, பயங்கரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அப்படின்றதே வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை முன்னாடியே வந்து ஒரு தீர்மானித்து கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு கிராஃப்ட்மேனாக வந்து நான் ஜிவியை நான் வந்து பார்க்குறேன். அண்ட் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட ஒர்க் பண்ண ஜாசன் அந்த டீமுக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். செம்ம ஒர்க் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண ஞானவேல் சார் எனக்கு வந்து உண்மையிலேயே அவருக்கு பெரிய நன்றி. இன்றைக்கி வரைக்குமே ஒரு பெரிய ப்ரெஷரோடு தான் அவர் வந்து இருக்கார். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய சவால் தான். ஏன்னா அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. அந்த பொறுப்பை தலையில் தூக்கிட்டு என்ன வந்து பார்ப்பாரு, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, டென்ஷனாக இருக்கீங்களா இல்லையா. நான் சொல்லுவேன், உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது, நீங்கள் எப்படி இவ்வளோ கூலாக சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்பேன். அண்ட் சின்ன குழந்தை மாதிரி வந்து டக்குன்னு எமோஷ்னலாக அவர் வந்து ரியாக்ட் பண்ணுவார். அண்ட் வந்து ஆக்சுவலி அட்டகத்தி மெட்ராஸை விட நான் அதிகமாக சரியாக புரிஞ்சுக்கிட்டது வந்து ஞானவேல் சாரை வந்து இந்த படத்தில் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தங்கலான் படத்தில் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை வந்து ஃப்ரீடமாக விட்டது, என்னை நம்பினது, அப்புறம் எங்களுக்குள்ள இப்போ ஒரு படத்தை பார்க்குறப்போ சில கருத்துக்கள் உருவாகிறப்போ அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விதம், அதை சார்ட் அவுட் பண்ண விதம். இன்னைக்கு கூட வந்து லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு சின்ன எடிட் பண்ணி அனுப்புகிறப்போ அதுக்கு ஒரு பொருள் செலவு அதிகமாக தேவைப்பட்டது. அதை கூட வந்து உங்களுக்கு பண்ணணுன்னா நீங்கள் பண்ணுறீங்க. அந்தளவுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக ஞானவேல் சார் இருந்தார். ஞானவேல் சாரோட இருந்த அவங்க ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள். அந்த நேஹாவுக்கு என்னுடைய பெரிய நன்றி. அந்த தனஞ்சயன் சார் வந்து இந்த ப்ரொமோஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணி இது வந்து பயங்கரமாக ரீச் பண்ண வச்சிட்டாரு, எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அண்ட் வந்து அவருடைய ஐடியா அண்ட் வந்து இதுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக அந்த ஒரு பெரிய பேக் போனாக இருந்திருக்காரு இந்த ப்ரொமோஷன் வந்து ரீச் ஆகிறதுக்கு. அண்ட் வந்து இதில் வந்து கீயே வந்து தங்கலான்டா ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து சம ஸ்டைலாக கிளம்பி போயிட்டு வந்து எல்லாரும் அப்படியே இழுத்து போயிட்டு என்னெல்லாம் விடவே மாட்டேன்றார். நான் வரலன்னா கூட வந்து நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு இழுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு படத்தை வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஒரு ஆர்டிஸ்டோட வேலை இல்லைன்னு யோசிக்கிறப்போ இன்னைக்கு அவர் வந்து இவ்வளோ ஒரு ஃபார்வர்டாக முன்னாடி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இதை சேர்க்கறதுக்கு வந்து அவரால் முடிஞ்ச எஃபர்ட்டா எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ரீச். இன்னைக்கு தெலுங்குல வந்து ஆந்திராவில் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய டிமாண்டு கிரியேட் ஆகிருக்குன்னா அதுக்கு வந்து விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக்கை தவிர வந்து விக்ரம் சார் அப்படின்னு நான் வந்து ரொம்ப உளப்பூர்வமாக சொல்கிறேன். அண்ட் வந்து இட் இஸ் நாட் ஈஸி சார். உங்களை மாதிரியான பொசிஷனில் இருந்து நீங்கள் வந்து இவங்க எல்லாரையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நிற்க வச்சு ஒரு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அதை சமாளித்த விதம் அண்ட் வந்து ஒரு பெரிய ஜேர்னியே வந்து பண்ணி முடிச்சிருக்காரு. அண்டு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் அது எனக்கு தெரியல. ஒரு படமாக நான் கரெக்டாக கொடுத்தேன்னா அது நிச்சயமாக அதுதான் பெரிய நன்றியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நான். அண்ட் வந்து இப்போது
தங்கலான் படம் வந்து அதை பற்றி பேசும்போது தங்கலான் என்ன அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லர்ஸ் வந்து வரப்பவே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சில ஐடியாஸ் புரிஞ்சிருப்பீங்க. அண்ட் வந்து என்னுடைய திரைப்படங்கள் என்னவா இருக்கும், என்ன மாதிரியான வந்து பாலிடிக்ஸ் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முன்முடிவுகளும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் ஒரு ஏரியா தான் நான் எடுத்து வந்து இதை ஒர்க் பண்ணேன். எனக்கு உண்மையிலேயே இந்த கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்னையே என்னால் ஃபைன் பண்ணிக்க முடிஞ்சது. ஆக்சுவலி வந்து நான் ஒரு வரலாற்று பயணின்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன சின்ன வயசுலேருந்து நான் இப்போ இந்த தங்கலானில் தான் என்னால் என்ன சரியாக புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஸோ என்னுடைய திரைப்படங்களில் நான் என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, என்னை நான் வந்து தெரிந்து கொள்வதற்கும் என்னை நான் அறிந்து கொள்வதற்கும் நான் யார் என்பதை வந்து சாலிடாக என்னை புரிந்து கொள்வதற்குமான ஒரு படமாக ஸ்கிரிப்டாக தான் என்னுடைய படங்கள் எல்லாமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். லைக் அட்டகத்தியாக இருக்கட்டும், மெட்ராஸாக இருக்கட்டும், கபாலி, காலா, நட்சத்திரம் நகர்றது, சார்பட்டா பரம்பரை, இது எல்லாத்துலேயுமே வந்து நான் என்னை தேடிட்டே இருக்கிறேன். இப்போ நீங்கள் சார்பட்டா பரம்பரையில் கூட வந்து கபிலன் பேசுகிற டைலாக்காக இருக்கட்டும், அண்ட் வந்து கபிலனை வந்து ஸ்டேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், நட்சத்திரம் நகர்றதோட ரெனியூவாக இருக்கட்டும், என் கபாலி கேரக்டராக இருக்கட்டும், காலாவாக இருக்கட்டும், இது எல்லாமே நானாக இருக்கிறேன் அப்படின்றத வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஏன் இந்த கதாபாத்திரங்களை நான் வந்து முன்னிலைப்படுத்தணும், ஏன் இந்த கதாபாத்திரங்களை பற்றி நான் வந்து எழுதணும், ஏன் இந்த வாழ்க்கையை நான் வந்து தேடிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ வரலாற்றில் நான் யார், வரலாற்றில் வந்து நான் என்னவா இருக்கிறேன், நான் என்ன வந்து இங்கே மக்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றது வந்து என்னுடைய திரைப்படங்கள் மூலமாக நான் தேடுகிற ஒரு வரலாற்று பயணியாக இருக்கிறேன் அப்படின்றத வந்து நான் தங்களால் என்னை வந்து சரியாக ஃபைன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஸோ இது ஒரு ஜேர்னியாக தான் இருக்குது. அண்ட் தங்களானில் என்ன ஜேர்னியை நான் வந்து கண்டடைஞ்சேன், தங்கலான் என்ன ஜேர்னியை வந்து கண்டடைகிறாரு, வரலாற்று ரீதியாக தங்கலான் யார், அவருக்கு வந்து இந்த சோசியல் பாலிட்டிக்ஸில் அவருக்கு என்ன ஒரு அங்கம் இருக்குது, அவர் எப்படி வந்து தன்னை வந்து தேடுவதன் மூலமாக, தன்னை கண்டறிவதன் மூலமாக எப்படி ஒரு விடுதலையை அடைகிறாரு அப்படின்ற ஒரு ஜேர்னியை வந்து எனக்கான ஒரு மொழியில் நான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய மொழி வந்து சம்டைம்ஸ் சிக்கலாக தான் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களில் வந்து ரொம்ப ஈஸியாக நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருப்பேன். இப்போ காலாவாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து நட்சத்திரம் நகரமாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ தங்கலாண்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜை நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த லாங்குவேஜை நான் ஏன் ட்ரை பண்ணுறேன், நான் ஏன் இப்படி வந்து ஒரு 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 பயங்கரமான ஒரு கமர்ஷியலான ஒரு செம ஆர்டிஸ்டுக்கான ஒரு ஆக்டர் இருக்காரு, ஒரு கமர்ஷியல் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, நம்ம ஏன் ஒரு ஈஸியாக ஒரு கமர்ஷியல் சினிமாவை மட்டும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, ஏன் இதுக்குள்ளே வந்து ஒரு கலை ரீதியான ஒரு வேலை செயல்பாடு நம்ம ஏன் செய்யணும், ஏன் ஒரு பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஏன் கடத்தணும் அப்படின்றது வந்து என்னுடைய பொறுப்பாக இருக்குது. ஸோ அந்த பொறுப்பு ஒரு மொழியை வந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஒரு சினிமாவை நம்ம இப்படி சொல்லலாம், இந்த சினிமாவுக்கு இப்படி ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது, ஸோ இந்த சினிமாவை இப்படி சொல்லலாம் நம்ம முடிவு பண்ணுறப்பவே நான் ஆடியன்ஸ்க்கு பற்றியே நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ ஆடியன்ஸ் கிட்ட வந்து நம்ம இந்த படம் வந்து நம்ம பேசுகிறப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து இது கனெக்ட் ஆகுமானா, ஆடியன்ஸை வந்து இதை புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலை அவர்களுக்கு உருவானதாக நான் வந்து நினைச்சிருக்கேன். ஏன்னா சமீபத்தில் உருவான நிறைய திரைப்படங்களில் ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் வந்து எப்போவுமே பயங்கர ஃபார்வர்டாக இருந்திருக்காங்க. நாட் ஒன்லி வந்து அவங்க வந்து கமர்ஷியல் படம் இல்லை ஆர்ட் படம் அப்படின்னு பிரித்து பார்த்ததே கிடையாது. அவங்க எல்லாமே வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவை தான் பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவாக கொண்டாடப்பட்டதுனால தான் நான்லாம் வந்து இன்னைக்கு வந்து இங்கே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா என்னெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து இவங்க ஒரு சீரியஸான பாலிடிக்ஸ் பேசுகிறான், இல்லை ஏதோ ஒன்று பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சைட்லைன் பண்ணியிருக்க முடியும். பட் ஆனால் அங்கே இருக்கிற தமிழ் ஆடியன்ஸ் வந்து நம்ம பேசுகிற பாலிடிக்ஸ், ஸோ பாலிடிக்ஸில் டிஃபரன்ஸ் இருக்கலாம், லைக் நான் பேசுகிற கருத்தில் அவங்களுக்கு முரண் இருக்கலாம், ஆனால் என்னுடைய மொழியில் வந்து அவங்க பயங்கரமாக கனெக்ட் ஆனாங்க. என்னோட திரை மொழி வந்து அவங்கள வந்து என்கேஜ் பண்ண வச்சது, என்டர்டெயின் பண்ண வச்சது. அந்த என்டர்டெயின் பண்ண வச்சது தான் இவ்வளோ தூரம் நான் வந்து கடந்து இன்னைக்கு தங்கலான் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் ஒரு மித்தாலஜிக்கலாக தன்னை யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்ள விரும்புகிற ஒரு தங்கலானை பற்றிய ஒரு வரலாற்று தேடலை வந்து இந்த படம் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு மொழியாக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு கமர்ஷியல் திரைப்படமாகவும் அதே நேரத்தில் அவனுடைய ஒரு அக உலகத்தை பற்றி, தங்கலானுடைய அக உலகத்தை பற்றி, அக உலகம் எதோடு கனெக்ட் பண்ணியிருக்கு, எங்கெல்லாம் வந்து தங்கலான் வந்து தன்னை வந்து கனெக்ட் பண்ணிக்க விரும்புகிறான், அப்படி அதோட முடிவில் தங்கலானுடைய ஒரு வரலாற்றை எப்படி அவன் வந்து சரியாக அறிந்து கொள்கிறான், அப்படி அறிந்து கொள்வதன் மூலமாக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறான், அவனுக்கு அதில் மூலமாக என்ன விடுதலை கிடைக்குது அப்படின்றது தான் இந்த படத்தில் நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறேன். அண்ட் வந்து இது நிச்சயமாக ஆடியன்ஸ்க்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் இப்போ இங்கே தமிழில் இருக்கிற சில நிறைய முயற்சிகளை வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம். அப்படி இருக்கிறப்போ தமிழ் சினிமாவில் தமிழ் ஆடியன்ஸும் சரி, இங்கே இருக்க இந்தியன் ஆடியன்ஸுக்கும் நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு புதிய எனர்ஜியும் புதிய வந்து ஒரு உணர்வையும் அவர்கள் வந்து இது மூலமாக ஒரு வாழ்வையும் கண்டிடுறதுக்கான ஒரு வேலையை நான் செஞ்சுருக்கிறதா நான் நம்புகிறேன். டெஃபினட்டாக அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் ரொம்ப சாலிடாக வந்து நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப அவர்கள் விட்டு தள்ளியும் இல்லாமல்
அதே நேரத்தில் அவர்கள் விரும்புகிற ஒரு மொழியிலே சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறது தான் அது. அண்டு இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா அப்படின்னா டெஃபினட்டாக இது எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் நான் வந்து பண்ணல. எந்த அளவுக்கு வந்து ஒரு இயல்பு தன்மையோட ஆடியன்ஸ்க்கு இது கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணியிருக்கேன். அவர்கள் விரும்புகிற பாடல்கள் ஏற்கனவே ரிலீஸ் ஆன பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு ஜனரஞ்சக தன்மையிலே வந்து மக்கள்கிட்ட போயிட்டு ரீச் ஆயிருக்கு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் மினிக்கு பாடலை வந்து அவ்வளோ லவ் பண்ணி வந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த தங்கலானி வந்து பெரிய ஹிட் ஆயிருக்கு. அண்டு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வந்து அறுவடை பாடலும் பெரிய ரீச் ஆயிருக்கு. ஸோ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு மொழியில் இன்னொன்று ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு கலை இலக்கிய ரீதியாக என்னை வந்து யார் என்பதை அறிந்து கொள்வதன் மூலமாக நான் யார் டிரெக்டராக என்னை எப்படி ஸ்டாண்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற 2 ஏரியாவையும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு மெயின் ஸ்ட்ரீமோடு சேர்ந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு மூடையும் வந்து கொடுக்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக தியேட்டரில் ஒர்க் ஆகும், இது என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வெரி ஷூர். நான் உங்களுடைய முடிவுக்காக உங்களுடைய அனுபவத்துக்காக நான் வந்து காத்திருக்கிறேன். இன்னொன்று நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படின்றது வந்து எல்லா படத்துலையும் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க. ஆனால் ஆடியன்ஸ்க்கு வந்து அது அவசியமானா எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு படம் கஷ்டப்பட்டு உழைச்சதுனாலே வந்து ஆடியன்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் அதை மீறி ஒரு 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 என்கேஜ்டான ஒரு படத்தை வந்து கொடுக்க நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம். அண்ட் எல்லாருமே வந்து எங்களோட ஒரு முழு எஃபர்ட்டை வந்து இதில் வந்து போட்டிருக்கோம். அந்த எஃபர்ட் வந்து நிச்சயமாக நாங்கள் உருவாக்கின ஒரு படத்தை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக மாற்றோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மீனிங்கை வந்து ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் நீங்களும் மீடியாவும் வந்து அதை புரிஞ்சுப்பீங்க, அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க, அதை கொண்டாடுவீங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களுடைய ஆதரவுக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். உங்களோட ஆதரவு தான் எங்களுடைய இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு ஒரு அடுத்த படிக்கட்டாக நிச்சயமாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. ஜெய்பீம். தேங்க்யூ. இதுக்கு நன்றிண்ணா. ஏன்னா ஒரு முறையும் ஒரு மேடையை வந்து மக்களோட கருத்து பரிமாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக ரஞ்சித்தை நான் பார்க்குறாரு. ரொம்ப நாளாக டீகோட் பண்ண நினச்ச ஒரு விஷயம், இந்த சியான்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். ஐ திங்க் அது என்ன யோசனையில் வச்சாங்கலாம் தெரில. பட் ஐ திங்க் டு மீ இட் மீன்ஸ் கமிட்மெண்ட்னு நினைக்கிறேன். the commitment that is given to the world of cinema. Every time he says no to his favorite dessert, every time he gets up and does another take without hesitating. I think Chyan Vikram is a force. நான் வந்து அவர் ஒரு தனி மனிதனாக நான் பார்க்கல. அந்த இசை வெளியீட்டு விழாவில் அவர் பேசின கதையை நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே டேரெக்டாக அந்த டாக்டர் கிட்டேருந்தே ரிப்போர்ட் வாங்கினவன் நான். எவ்ரி டைம் ஐ திங்க் அபவுட் ஹிம் எனக்கு ஒரு பூரிப்பும் ஒரு ஆச்சரியமும் தான் வருது. நிஜமாவே த கோல்டன் பாய் ஆஃப் தமிழ் சினிமா சியான் விக்ரம் தான். ஃபியூ வேர்ட்ஸா இல்லை நிறைய வேர்ட்ஸா அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க சார். I'll take the cue. Few words later. Thank you அபிஷேக். எப்போவுமே உங்களோட வார்த்தை ஜாலம் வந்து எனக்கு ரொம்ப பிக் ஃபேன் ஆஃப் தேட். அண்ட் அப்போது நீங்கள் எவ்வளோதான் நம்ம எதிர்பார்த்தாலும் நீங்கள் இன்னும் சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் ஸோ ஃபனி அண்ட் ஸோ விட்டி. தேங்க்யூ. அண்ட் தனஞ்சன் சார், தேங்க்யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன். இங்கே அமர்ந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இங்கே மட்டும்தான் வரும்போது ஒவ்வொரு தடவையும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறோம். தேவராஜ், சரிங்க தேவராஜ். அண்ட் அதில் புது பேர் ஒவ்வொரு தடவையும் வரும்போது ஐ சி a lot of new guys. Hi to all of you. Thank you for the தொடர்ச்சியாக நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் அந்த லவ். உங்களால் தான் பார்த்தி சொன்ன மாதிரி நாங்களும் இங்கே இருக்கோம். இந்த படத்துக்கு வந்து நாங்கள் எங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டில்லிருந்தே உங்ககிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பான ஒரு சப்போர்ட் கிடச்சிருந்துச்சு, ஒரு ஊக்கமாக இருந்துச்சு. இன்னும் பெட்டராக பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ லைக் டு ஜஸ்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ரஞ்சித் ஐ திங்க் ரொம்ப அழகாக அதோட ஃபிலாசபி எல்லாமே சொன்னார். அண்ட் மேடையில் பேசினவங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ரைட் ஃப்ரம் பார்வதி, மாளவிகா, டேனி, தனஞ்சன் சார், கிஷோர், ஜெய்வி எல்லாருமே வந்து நிறைய பியூட்டிஃபுல் திங்ஸ் சொல்லியிருக்காங்க. அது வந்து நான் கெடுக்க விரும்பலை. பட் நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, பொன்னியின் செல்வன் பண்ணுற போது 1000 வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள், அந்த டைமில் வந்து ஆடம்பரம், வெற்றி, தோல்வி, வீரம், போர், செல்வம், அதை பற்றிலாம் பேசியிருந்தோம். ஆனால் அதே இந்தியாவில் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இப்போ சமீபமாக 200 வருஷம் முன்னாடி நம்ம வறுமையில் இருந்தோம், நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டோம். அதே மக்கள் தான். ஆனால் அது வேற ஒரு உலகம் ஆயிடுச்சு டோட்டலாகவே. இது வந்து இதை மையமாக வச்சுட்டு ரஞ்சித் இந்த படம் பண்ணியிருக்காரு. அண்ட் பட் இது வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்குற போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது ஜனரஞ்சக ரீதியில் போய் சேரும், எந்த அளவுக்கு மக்களை மனசு வச்சுக்கிட்டு இது ஒரு இன்டெலெக்சுவல் மூவியாக இருக்கணும், ஒரு மெசேஜ் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல்ஸ் மட்டும் நினைக்காம இது வந்து ப்ரொடியூசர் அவர் எல்லோரும் உட்காந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் சப்ஜெக்ட் இந்த மாதிரி போய் சேரணும், எல்லா இடத்துக்கும் போய் சேரணும், இது முடியும் நம்மளாலன்னு சொல்லி நினச்சி பண்ணதுக்கு நன்றி ரஞ்சித் அண்ட் நேஹா அண்ட் ஞானவேல். தேங்க்யூ ஃபார் திஸ் wonderful effort on your parts.
எனக்கு வந்து தேங்க்ஸ் வந்து நிறைய சொல்லிட்டேன் போன தடவை, பட் எனக்கு ஞாபகப்படுத்தி கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ எனக்கு எப்படி பண்ணுறீங்க மூர்த்தி, இது கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லா பேரும் டக்கு 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 சில இங்கே வந்து பேசும்போது லைக் இப்போ நான் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கேன், என் பேரே மறந்து போல இருக்கு. ஃபேண்டாஸ்டிக்கா, ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் சம்படி ரொம்ப ஷையாக இருக்கிறவர் வந்து டக்கு டக்கு டக்குன்னு இந்த பேப்பர் உங்கது இல்லை இல்லை ஏதோ சொல்லிட்டாரு. இட் வாஸ் ரியலி நைஸ். எனக்கு வந்து போன தடவை எல்லாருக்கும் நன்றி சொன்னேன், பட் சில பேர் முக்கியமான சில பேர் நான் விட்டுட்டேன். அது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, எனக்கு குறிப்பாக சஞ்சய், ஐ டோன்ட் நோ இஃப் யூ, சஞ்சய் வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார், டென்ஷன் ஆனதே கிடையாது, ரொம்ப அமைதியாக, ரொம்ப கூலாக, எதுவாக இருந்தாலும் பிரச்சனையாகவே இருக்காது. தேங்க்யூ சஞ்சய் ஃபார் பீயிங் தட் பிக் ஹெல்ப் ஃபார் ரஞ்சித் அண்ட் அஸ். அண்ட் அடுத்ததாக ஆர்ட் டைரக்ஷன் டீம் மூர்த்தி கொஞ்சம் சொன்னேன், பட் என்னென்னா மாயா, சசி இவங்கெல்லாம் விட்டுட்டேன். எங்களை வந்து மேக்கப், பாதி மேக்கப் நீங்கள் தான் போட்டிங்க. ஐ மீன் இன்னொரு மேக்கப் புது ஆளும் உங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்கார், ரஞ்சித்தும் மேக்கப் மேன் தான் இந்த படத்தில். பட் நீங்கள் வந்து அந்த மண் எடுத்து ஒவ்வொரு தடையும் எங்களை காலி பண்ணிட்டேன். ஆனால் நீ ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ண. ஐ திங்க் செட்டில் நிறையா ஓட்டுனது மாயா அண்ட் ஐ திங்க் கிளெமெண்ட். டேனி வாஸ் ஆல்சோ சம்படி really. So thanks Maya for that. Thank you Sashi, உங்கள் ஹோல் டீம். என்னோட டீம், ஐ லைக் டு தேங்க் யூ ஒன்ஸ் அகேன், கலை, ஆல் ஆஃப் யூ. அண்ட் இந்த என்னோட டீமில் முக்கியமாக சோறு போட்டுற மறந்துட்டேன். கதிர் வந்து என்னோட டயட்டு ஏதோ க்ரேஸியாக ஒன்று இருக்கும், அது வந்து டெய்லி அவன் என்னை வச்சு கற்றுக்கிட்டான். சமையல் இப்போ கொஞ்சம் நல்லாவே பண்ணுறான், வீட்டில் விட இங்கே கொஞ்சம் நல்லா பண்ணுறான். தேங்க்யூ கதிர், ஐ லவ் யூ. அண்ட் இந்த மேடையில் நான் சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு போகும்போது எங்களுக்கு தனஞ்சய் சார், தேங்க்யூ வெரி மச். நான் உங்களை ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டேன். திடீர்னு நைட் 3 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்வேன், இல்லை மெசேஜ், எனக்கு வந்து நாளைக்கு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தேன், இன்னும் அது வேண்டாம், இது இங்கே போகலாம், என்ன காலேஜ் சார், ஒன் டே அதெல்லாம் முடியாது, எனக்கு எப்படியாவது பண்ணிவிடுங்க. கோயம்புத்தூர் எல்லா இடமும் லைக் அவங்க ரொம்ப ஒரு ஹெட்டேக்காகவே இருந்தேன்னு நினைக்கிறேன். பட் ஹி வாஸ் தேர் ஆல் த டைம் டூயிங் இட். அண்ட் தேங்க்யூ நேஹா ஃபார் ஆல் தி சப்போர்ட் வித் ரிகார்டிங் டு எனி திங் எஸ் அந்த ப்ரொமோஷன்ஸ் என்னெல்லாம் வேணுமோ எப்பவுமே ஒரு பெரிய பலமாக இருந்தீங்க நீங்கள் எல்லாரும். அண்ட் இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து என்னோட டீம், ஐ திங்க் ஐ கான்ட் ஃபர்கெட் முருகன், ஜோன்ஸ், ரஞ்சித், பொண்ணு, அரவிந்த் அண்ட் எவ்ரிபடி, எல்லாருக்குமே நன்றி. எஸ்பெஷலி பொண்ணு இருக்கியாங்க, பொண்ணு பாருங்க அங்கே அந்த மாதிரி தான் ஆங்கிள்ஸ் எடுப்பான். நான் வந்து கேரளாவில் வந்து ஒரு இதுக்கு போகும்போது, ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ, நாங்கள் பண்ணுற வீடியோவோட ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் இவனை அங்கே பார்த்து சார், நீ பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணிட்டா, நான் அவங்க ப்ரொமோஷன் போகிறேன், நீ வரியான்னு. அடுத்த பஸ்ஸில் வந்துட்டாப்பில்ல, எதுவுமே எதிர்பார்க்காம நான் வந்துடுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டாப்பில்ல. இந்த மாதிரி தான் திடீர்னு அங்கேருந்து தொங்கிட்டு இருப்பான், திடீர்னு அந்த பக்கம் உட்காந்துட்டு இருப்பான், எங்கே இருக்கான்னு பார்த்தா மேலே இருப்பான், கீழே இருப்பான், குடி தோண்டி அந்த ரேஞ்சில் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். தேங்க்யூ பண்ணி வளர நன்னாயிட்டு செய்யும். தேங்க்யூ ஃபார் தட் கமிட்மெண்ட். அண்ட் ஐ குடன்ட் ஹவ் டன் திஸ் விதவுட் த டீம். கலை, மணி, சல்மா, யுவராஜ் உங்களையும் ரொம்ப ட்ரபிள் பண்ணேன். தேங்க்யூ ஸோ வெரி மச். ஐ லவ் யூ யுவராஜ், யூ ஆல்வேஸ் பீன் தேர். எப்போவுமே நீங்கள் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணுறீங்க, பட் ஐ ஆல்வேஸ் திங்க் யூ மை யுவராஜ். அண்ட் எல்லாரும் தேங்க்ஸ் மற்றவங்களுக்குலாம் சொல்லிட்டேன், பட் எங்கள் ஹீரோஸ்க்கெலாம் நான் சொல்லி தான் ஆகணும், அதை வந்து திருப்பி மறக்க முடியாது. மூர்த்தி, யூ ராக்ட் இட். கிஷோர், ஐ லவ் யூ ஒர்க் கிஷோர். நான் வந்து எனக்கு தெரியும் நம்ம ஒரு ஷாட்டில் பண்ணோம், எல்லாமே பண்ணோம், பட் அது அந்த சாங் அறுவடை சாங் பார்க்கும்போது தான் எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இன்னும் லைக் அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஷார்ட்ஸு. ஐ மீன் யூ அண்ட் ரஞ்சித் ஆஃப்கோர்ஸ், பட் திங் இஸ் அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஏதோ ஒரு கிராஃப்ட் இருக்குது. அது அப்படியே இழுத்துட்டு போயிருது அந்த உலகத்துக்குள்ளே. அது வந்து நம்ம எத்தனை பாடல்கள் பார்த்துருக்கோம் அந்த ஊரில். எனக்கு வந்து ஐம் சீயிங் இட் லைக் அந்த படத்தில் இல்லாத வெளியிலேருந்து பார்க்குற மாதிரியாக இருந்துச்சு. இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். அண்ட் ட்ரெய்லர் லைக் நம்ம சொன்ன மாதிரி 70 தடவை 50 தடவை பார்த்தோம். ட்ரெய்லர், டீசர், அதெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துட்டு பிறகு இப்படி மறந்துடும். பட் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் ஏன்னா உங்கள் விஷுவல்ஸ், ஜிவிஸ் மியூசிக், ஜிவி அமேசிங். ஜிவி ஐ ரியலி லவ். எனக்கு வந்து நான் ஒரு பாட்டு இல்லை ட்ரெய்லர் அப்படி சொல்ல முடியாது, ஒவ்வொரு நோட்டும் யூ ஹேவ் என்ஜாய்ட் அண்ட் யூ neiled, like she said, you killed it. You're just amazing, man. I mean, I always keep saying he's one of the heroes in this movie. What a wonderful job you've done, Jivi. Hats off to you. And I can only see, எனக்கு இந்த விருதுகள்லாம் I'm not like really thinking, I know you're going to get a lot of it, but எனக்கு என்னவோ நீங்கள் உலக ரீதியில் ஒரு பெரிய ஒரு ஆளாக போறீங்கன்னு எனக்கு தோணுது. சொல்ல முடியாது, உங்கள் அங்கிள் மாதிரி அவங்க வந்தாலும் வருவாங்க, ஆஸ்கர். So I don't know. I hope that happens one day and I'll be the proudest person in my life. Producer for being so supportive. Thank you. And Ranjit, I love you, Ranjit.
எனக்கு வந்து இது வந்து ஒரு நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு படம், ஒரு பயங்கரமான கதாபாத்திரம், ஒரு பயங்கரமான ஒரு கதை அமைப்பு அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. பட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் அது பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. என்னால் உணர முடிஞ்சுது. நானும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பார் என்ன பண்ணலான்ட்டு. ஏன்னா எல்லாமே ஒரு ஷாட்டில் இருக்கிற ஒரு விஷயம். அவ்வளோ ஈடுபாடு ஒவ்வொரு விஷயத்துலையும். அண்ட் எனக்கு உங்களை ஐ கீப் சேயிங் தட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் உங்கள் மனிதம், உங்களோட அந்த கிராஃப்ட் மட்டும் இல்லை, நீங்கள் எங்களோட செயல்பட்ட விதம், எங்கள் கூட எல்லாரு கூட இருந்தது குவைட், பட் அட் த சேம் டைம் யூஆர் ஸோ பவர்ஃபுல் இன் யுவர் சைலன்ஸ். அண்ட் பேச தெரியாது வந்து பேசாதுன்னு மெதுவாக பேசுவீங்க. அந்த ஒரு சூடு பிடிச்ச பண்ண கடை இட்ஸ் ஆல்வேஸ் அ டிலைட் டு லிசன் டு யூ ஸ்பீக். தேங்க்யூ ரஞ்சித் ஃபார் சச் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம். தேங்க்யூ ஃபார் லைக் திங்கிங் ஆஃப் சம்திங் ஸோ டிஃபிகல்ட் ஃபார் மீ அண்ட் சேலஞ்சிங் மீ. எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் நான் எல்லா ஆர்டிஸ்டும் இந்த படத்துக்கு அப்புறம் ஐ திங்க் வி ஆல் வில் ஹேவ் சேஞ்ச்ட் இன் சம் வே, மேபி டு பிகம் பெட்டர் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சித் ஃபார் தேட். அண்ட் மை காஸ்ட், சாரி, எனக்கு எல்லாருமே ஐ திங்க் நம்ம ஷூட்டிங்லேயும் கஷ்டப்பட்டோம், பிஆர்லேயும் ஐ திங்க் வி டிட் அ லாட் ஆஃப் திஸ் ஸ்டஃப். அண்ட் ஐ கான்ட் திங்க் ஆஃப் லைக் சொல்கிறாங்க நம்ம ஏதோ பண்ணியிருக்கோங்க, பட் ஐ திங்க் ஆஸ் எ டீம் எஃபர்ட் இட் வாஸ் ஃபேன்டாஸ்டிக். எல்லாருமே இட் வாஸ் ஸோ லைக் படம் பண்ணுற போதே வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி ரொம்ப லைக் அந்த நிஜமாவே அந்த சீன்ஸ்லாம் பண்ணுற போது ஒரு காட்சியாகவே எங்களுக்கு தோணலை. ஏன்னா கட் பண்ணி போகிற போது ஒரு காட்சியாக தெரியும். முழு படமாக பண்ணுற போது எல்லா விஷயங்களுமே அங்கங்கே வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அது வந்து எங்களால் உணர முடிஞ்சுது. அண்ட் அது வந்து ரொம்ப ஐ திங்க் நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் வந்து பயங்கரமாக ஒரு ஈடுபாடோடு செஞ்சது தான். ஐ திங்க் இட் வாஸ் தட். அண்ட் யூ ஆல் ஹவ் டன் சச் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸஸ். ஐ saw it என் கண்ணுக்கு முன்னாடியே ஆர்த்தி, கெங்கம்மா, கிளெமெண்ட், டேனியல். I could see that what you guys did. Thank you for always having such kind words to say about me. I feel honored and I hope I live up to them. Thank you very much. And Daniel, குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஊர்லேருந்து மாளவிகா ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க. அடாப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இங்கே வந்துட்டு நம்மளோட கல்ச்சர், நம்மளோட எல்லாமே அவர் எங்களை மாதிரி ஆயிட்டார். இன்ஃபேக்ட் Danny, I'm so sorry. I always used you. I used to joke about you, but you always gave it back to me. You're such a rock star, buddy. And you stole all the girls. That's another thing. But okay, your wife is not watching this. Okay. But Daniel வந்து so supportive. Oh my god, நீங்கள் அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு டைம் கிடைச்ச ஏதாவது ஒரு வீடியோ சும்மா எடுத்து பாருங்க. எங்கள் எனர்ஜி லெவல் பயங்கரமாக இருக்கும். அவர் அதுக்கு மேலே அவர் சொல்கிற ஒரு வார்த்தை எங்களுக்கே புரியாது. அங்கே இருக்கிற தெலுங்குக்காரங்க, கன்னடக்காரங்க எல்லாருமே கத்துறாங்க. ஏன்னா அவர் ஒரு இல் ஜஸ்ட் இன்ஃபியூஸ் தட் எனர்ஜி இன்சைட். லைக் அந்த ஒரு இதுக்கு போனோம் இது மாதிரி இருந்துச்சு. ஒரு பாக்ஸிங் மேட்ச், ஒரு ரெஸ்லிங் மேட்ச்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீவர். தேங்க்யூ டாட். புரியுது இல்லை நான் என்ன சொல்கிறேன்னு? புரிஞ்சுதா? யூ அண்டர்ஸ்டுட் லைக் மோஸ்ட் ஆஃப் இட். ஒரு நாள் எனக்கு பயமா இருக்கு தமிழ்ல கெட்ட வார்த்தை சொல்லிடுறேன். I'm saying someday you're going to say some foul word in Tamil. Like Abhishek said, Royapuram Danny. ஒரு படம் எடுக்கலாம். Ranjit is very good in those kind of subjects, Madras and all that. You like that? He could do one like that. But thank you, Danny, for coming all this way and making this your home, not just your second home. I think you gave it your all, and we feel proud to be your friends, Danny. Thank you very much. And you're such a wonderful actor that the whole world knows, especially us. Thank you, Parvati. Your performance. அண்ட் வந்து நீங்கள் படம் பாருங்கள், பார்வதி அண்ட் மாளவிகா, they're going to be a surprise for அது என்னென்ன சொல்ல போகிறதில்ல. பட் இட் வாஸ் ரியலி அமேசிங் ஒர்க்கிங் வித் யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கு வந்து இதுக்கு இந்த மாதிரி என்ன மாதிரி படம், இது இந்த மாதிரி படம், அந்த மாதிரி படம் நிறையா சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது இந்த மாதிரி படம், அந்த மாதிரி படம், எந்த மாதிரி படம் இல்லை. இது வேறு மாதிரி ஒரு படம். ஐ ஹோப் யூ லைக் இட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் ஓகே சார். தங்கலானே சார், அதனால குரூப் ஃபோட்டோ ப்ளீஸ். யா சங்கதி போட்டிங்க சார், வேற ஒன்றும் இல்லை. ஒரு ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஸ். ரஞ்சித்தை நான் யாரை திட்டினாரு வாய்ஸ் இப்படி போயிருக்குன்னு தெரியல.
தேங்க்யூ ஸோ மச். பொதுவாக வந்து இந்த ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து எல்லாருமே ஒரு ப்ரெஷர்லையும் பீதியிலேயும் தான் இருப்பாங்க. இவங்க மூஞ்சி எல்லாமே ஜாலியாக இருக்குன்னா அப்போ கண்டென்ட் வேற மாதிரி. ஸோ வெயிட்டிங், லுக்கிங் ஃபார்வர்ட் டு தங்கலான். சியானோட ஒரு ரெக்கார்ட் ரன் அது வந்து பொன்னியின் செல்வன்லேருந்தே எனக்கு என்னமோ ஒரு மிடா ஸ்டெச் ஸ்டார்ட் ஆகி அப்படி ஃபிலிம்ஃபேர் அவார்டு இது வீரதீரஸ்வர் வேற மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன். ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். ஜிவி சாரோட மியூசிக் அந்த பின்னணி இசையை வந்து ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு இருக்க போகிறோம். அண்ட் ரஞ்சித்தனா படங்கள் வந்து பொழுதுபோக்கை தாண்டி இன்னும் நிறைய கருத்துகள் பரிமாற்றம், ஏகப்பட்ட நியூ இன்சைட்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் எக்ஸ்பீரியன்ஸ். இன் ஸ்டுடியோ கிரீன் அவங்க போட்டிருக்கிற உழைப்புக்கு இது வந்து ஒரு முடிசூடா மன்னனா இருக்கணும் இந்த ஆண்டு. தேங்க்யூ பிஆர்ஓ யுவராஜ். உங்களோட டீம் வந்து வயராத உழைச்சிருக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ்க்காக. எஸ்பெஷலி ஷவுட் அவுட் டு தி ஃபோட்டோகிராஃபர்ஸ். நான் தேங்க் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் சியான் சார் ஏன் வேலையை சேர்த்து பண்ணுறாரு. தட் ஷோஸ் ஹூ ஹி இஸ். ஹரியை வந்து இசை வெளியீட்டு விழாவில் பாராட்டினதாக இருக்கட்டும். ஒரு முறையும் வந்து மற்றவங்களை பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட் அவர் முந்திக்கிறாரு. ஸோ ஐ திங்க் he continues to be that guiding force. Thank you so much. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் ஃப்ரம் ஸ்டுடியோ கிரீன் அண்ட் நீலம். லுக்கிங் ஃபார்வர்ட். இன்னும் a few hours to go தான். Let's wait and watch. Thank you so much. நன்றி. Thank you Guna also PRO for Neelam Productions for all the support along with Yuvraj. Thank you. எல்லாரும் இப்படி வந்தீங்கன்னா இடம் கொடுத்தீங்கன்னா சார்லாம் கிளம்பிடுவாங்க. Thank you.